கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாசிக்கிறோம். நம்மை எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி, நமக்கு நேரிடாதபடி நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு. இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆகையால் என்று ஆரம்பிப்பதினால் முந்தின வசனத்தை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நிபந்தனை இல்லாமல் நமக்கு தரமாட்டார். ஆனால் அநேகர் ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்கிறோம், நிபந்தனைகளை ஏற்க மறுக்கிறோம். இதிலும் கூட உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நிபந்தனையோடு கூட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தரை நாம் அடைக்கலமாக பாதுகாப்பாக வைத்திருக்கும் பொழுது தீமை நம்மை அணுகுவதில்லை, வியாதி நம்மை தொடர்வதில்லை. தீங்கு நேர்ந்தாலும் அது துக்கப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்குண்டு. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார். வியாதியின் நேரம் நாம் எந்த சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறோம் என்றால், சங்கீதம் 38:11 நாம் பார்க்கும் பொழுது, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகளிலே யாராவது இருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் இஸ்ரவேலின் ரணவைத்தியர், கீலேயாத்தின் பிசின் தைலமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அவர் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களிலிருந்து விலக்கி போடுவாராக. தீங்கு நாளிலே உங்களை அவருடைய கூடாரத்திலே மறைத்து வைத்து கண்மலையின் மேலே நம்மை உயர்த்துகிற நல்ல தேவன். யோபு 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய கூடாரத்தின் மேலே தேவன் ஒரு அற்புத சுகத்தை, நல்வாழ்வை நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆகவே சுகவீனத்திற்கோ பலவீனத்திற்கோ அங்கு இடமில்லை. இப்படிப்பட்ட சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து நம்மளிலே வாழ்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். இந்த சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே, உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்குகிறோம். இப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நாம் தேவ வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு நம்மை சூழ பாதுகாப்பாய் நாம் வைத்து கொள்ள வேண்டும். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்மை தேவன் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் அவரை அழைக்கும்போது, அவர் நம் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிற, சமீபமாயிருக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆகவே பகலிலே, இரவிலே, மத்தியானத்திலே நடைபெறும் எல்லாவித கொள்ளை நோய்களுக்கும் சங்காரத்திற்கும் நம்மை விலக்கி விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நம் பக்கத்தில் 1000 பேராக இருக்கலாம், ஆனால் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி, அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன். நம்முடைய பாதம் கல்லிலே இடரும்போது தூதர்களுக்கு நம்மை தாங்குவதற்கு கட்டளையிடுகிறார். ஆனால் ஆபத்து வரும் பொழுது அவரே இயேசுவே நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிற நல்ல தேவன். ஆகவே பொல்லாப்பிற்கு பயப்படாதிருங்கள், பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி தேவன் பாதுகாப்பாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு தன்னை விடுவிக்கக்கூடாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய வல்லமை இப்பொழுதே அவர்களுடைய சரீரத்திலே பாயும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கை சாதாரண படுக்கையாய் மாறட்டும். கர்த்தருடைய கரம் மாத்திரமே தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.